ட்ரேடிங்கில் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கன்சிஸ்டன்சியை எப்பவும் பிரேக் பண்ண மாட்டீங்க. ட்ரேடிங் ஃபீல்டுக்குள்ளே வந்த உடனே பல பேர் நமக்கு கொடுக்குற அட்வைஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருங்கன்னு சொல்கிறது தான். ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட், ப்ராப்பர் செட்டப் இதெல்லாம் தான் கன்சிஸ்டன்சி காரணம்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த பாயிண்டில் இதெல்லாம் பிரேக் ஆகும் இது யாரும் சொல்கிறதில்ல. பெரும்பான்மையான நேரத்தில் இது எப்போ நடக்குன்னா, ப்ராப்பரான செட்டப், ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட், ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் 5-6 ஸ்டாப் லாஸ் வாங்குவோம் பாருங்க, அப்போ தான் இது நடக்கும். இப்போ நம்ம பிரைன் இதை பண்ணியிருக்கலாமோ அதை பண்ணியிருக்கலாமா, அப்போ ஆர்டர் க்ளோஸ் பண்ணியிருந்தால் அவ்வளோ ப்ராஃபிட்ஸ் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பல ஐடியாவை கொடுக்கும். ஆனால் இது நமக்கு தெரியாது நம்ம பிரைன் ட்ராப் ஆகிட்டு இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்குது அப்படின்னு. நாமளும் சின்னதாக ஒரு ரிஸ்க் பண்ணி நம்ம ரூல்ஸை வயலேட் பண்ணி ஒரு ஆர்டர் எடுப்போம். அது ஸ்டாப் லாஸில் முடிஞ்சிருந்தால் கூட பரவாயில்ல, அது எதிர்பாராத விதமாக ப்ராஃபிட்டில் போய் முடிஞ்சிடும். இப்போ நம்ம எதுவும் பயங்கரமாக கண்டுபிடிச்சோன்னு நினச்சி அடுத்தடுத்த ஆர்டரில் அதை அப்ளை பண்ணுவோம். அது நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக போய் முடியும். அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு பெரிய சைஸ், அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு பெரிய சைஸ்ன்னு சொல்லிட்டு ஓவர் த நைட்டில் அக்கௌண்ட்டை காலி பண்ணிவிட்டு தலையில் கை வச்சு உட்காந்துட்ருப்போம். இப்போ நம்ம பயங்கரமாக வருத்தப்பட்டுட்டு சத்திய பிரமாணம்லாம் எடுத்துகிட்டு கோட்டையெல்லாம் அழிங்கடா நான் முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த ட்ராப்பில் மாட்டினது நமக்கு தெரியாமல் திரும்ப திரும்ப இதே மிஸ்டேக் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டை காலி பண்ணிவிட்டு உட்காந்துட்ருப்போம். இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு வழியா இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒன்றும் இல்லை. இதுக்கு ஒரே வழி சிஸ்டமை க்ரியேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறது தான். புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் நம்ம ஹெல்த் மேலே அக்கறை இருக்குது. நம்மள பல பேர் டயட்டில் இருக்கலான்னு முடிவு பண்ணுவோம். நம்மளும் டயட்டில் இருப்போம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்ம பழைய மாதிரியே சாப்பிட்டுட்டு இருப்போம். நம்ம ஹெல்த் எவ்வளோ முக்கியம் தெரிஞ்சு கூட ஏன் நம்மளால் டயட்டை மெயின்டைன் பண்ண முடியல? பசியில் இருக்கும்போது நமக்கு பிடிச்ச உணவை வேணான்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு வில் பவர் இருக்காது. நம்ம வில் பவரை வச்சு நம்ம டயட்டில் இருக்கலாங்கிறது நினைக்கிறத விட இதுக்கு ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுங்கிறது தான் இதுக்கு சரியான முறையாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறோம்னா நம்ம டயட் ஃபுட்டாக சாப்பிட்டு ஃபில்லிங்காக தான் வீட்டை விட்டு வெளில போகணும். நம்மளை சாப்பிட்றதுக்கு டெம்ப்ட் பண்ணுற மாதிரியான கடை இருந்துச்சுன்னா அந்த பாதையை விட்டுட்டு வேறு பாதையில் போகணும். இல்லை நமக்கு அந்த ஒரு பாதை தான் இருக்குதுன்னா வீட்டை மாற்றிடுங்க. இப்படிலாம் ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணும்போது தான் தொடர்ந்து ஒரு செயலை நம்ம செய்ய முடியும். ட்ரேடிங்கில் நமக்கான சிஸ்டத்தை எப்படி க்ரியேட் பண்ணலான்னா, ஒரு நாளைக்கு 2 அதிகபட்சம் 3 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுன்னா அதுக்கு மேலே எந்த ஆர்டர் எடுக்கக்கூடாது. சும்மா சார்ட் அனலைஸ் பண்ணு கூட ஸ்க்ரீனை பார்த்துட்டு உட்காரக்கூடாது. ஆர்டரை போட்டுட்டா ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட்ஸ்க்கான பிளேஸை மாற்றவே கூடாது. முக்கியமாக ஆர்டரை பிளேஸ் பண்ணிவிட்டு 1 மினிட் சார்ட்டை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. இதுதான் உங்கள் சைக்காலஜி டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம். எப்பவும் 1% மேலே ரிஸ்க் போகாதீங்க. மினிமம் ரிவார்ட்ஸ் 3% கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முழுசாக நம்ம செட்டப் வராமல் ஆர்டர் எடுக்காதீங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணி உங்கள் ஸ்க்ரீன் பக்கத்தாலேயே மாட்டிடுங்க. வேறு எந்த வழியிலாம் சைக்காலஜியை சரியாக வச்சுக்கலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்மார்ட் ட்ரேடை கான்டாக்ட் பண்ணுங்கள்.